வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறையில வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே முத்து வந்து இங்கும் செல்வமையும் கூட்டிட்டு இங்கே 2 பேருமே கார் ஷெட்டுக்காக வண்டியில் ஓட்டி போயிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே அருண் வந்து செக்கிங்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே முத்து வந்துட்டு இவன் வேற செக்கின் வந்துட்டு இருக்கான், என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரில சொல்லிட்டு முத்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே செல்லும் தடே முத்து அவன் எது சொன்னாலும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு அவன் எது சொன்னாலும் இந்த காலை விட்டு அந்த காலை கேட்டு போயிட்டே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லியிருக்குது. சிலும் சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே முத்து வாடா சொல்லிக்குது. இங்கே போகவும் செய்கிறாங்க. ஸோ நினச்ச மாதிரியே இங்கே அருணது கைப்பட்ட பாட்டவும் செய்கிறாங்க. நல்லா மாட்டிக்கிச்சு இன்னைக்கு, இவனை வம்பிழுத்த ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு வம்பிழுத்துற வேண்டியதான் சொல்லிக்குது. அருணது சரி பேப்பர்லாம் கொஞ்சம் கொடுங்க சொல்லிக்குது. அருண் இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே அருணது இல்லை கான்ஸ்டபிள் இங்கே வாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள் சொல்லிக்குது. அருண் வந்து அவங்கக்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் ஓரமாக அதாவது தள்ளி போய் நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே அருண் வந்து கண்ட செலவங்கள்லாம் பெத்த அப்பாவை கூட பார்க்காம அவங்கள வீட்டை விட்டு துரத்தி அனுப்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்றுமே தேடாமல் போனால் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப தெனவட்டாக இருக்காங்க. இவங்களெல்லாம் ஆம்புலன்ஸ் சொல்கிறதா இல்லை பொம்பளைன்னு சொல்கிறதான்னு தெரில, ரெண்டுமே சொல்லவும் முடியாது இவங்கள சொல்லிக்குது. சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே முத்துக்கு ஒரு கோவம், என்னடா அது இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிக்குது. முத்து வந்து கோவத்தை அடக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் சும்மா இருக்கவும் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்கே அருண் கோவத்துக்கு மேலே கோவம் வர மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பேசவும் செய்கிறாங்க. இங்கே செல்வம் வந்து டே முத்து கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே முத்து வந்து இல்லை சிலவங்கெல்லாம் முட்டாளாக இருக்காங்கடா, ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அன்றைக்கி என்னால் பிடிக்க முடியல, ஒரு போலீஸ் வந்தாங்க, அந்த போலீஸ்கிட்ட போய் சொன்னேன், அந்த போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்னால் பிடிக்க முடியாமல் அவருக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வந்து பிடிச்சி அவர் ப்ரொமோட்டே இருக்கிறான்னு பாரு, அந்த அளவுக்கு கூட ஸோ வக்கீல் அவங்களுக்கு ஸோ அவங்களாம் வந்து போலீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன கதையோ சொல்லிங்குது. மூத்து வந்து இங்கே ஒரு மாதிரி தென்னாவட்ட இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே அருணுக்கு ஒரு கோவம் வரவும் சரி, யாரை சொன்னேன் சொல்லிக்குது. கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே முத்துந்து சார் எதுக்கு சார் நீங்கள் தேவையில்லாமல் ஏமெல்லாம் கை வைக்கிறீங்க, நான் பண்ண அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சார், உங்களெல்லாம் சொல்லிக்குது. சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இந்த கருந்தே நீ என்ன தான் சொன்னேன் சொல்லிக்குது. கேட்கவும் செய்கிறாங்க. ஓ அப்படியா சார், உங்களை சொன்னா இல்லையே சார், நான் அவங்க பேர் யூஸ் பண்ணவே இல்லையே சொல்லிக்குது. முத்து வந்து கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் செல்வம் வந்து இங்கே பாரு முத்து எதுவுமே சொல்லாமல் சும்மாறான்னு சொல்லிக்குது. சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே அருண் வந்து ஸோ இங்கே மறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே முத்து இங்கே முத்து வந்து ஒரு நிமிஷம் கூட சொன்னால் நல்லா கன்ஃபார்மாக இது மாதிரி நம்ம பிரச்சனை மட்டும் பண்ணாத அப்படி மாதிரி இங்கே முத்து வந்து ஒரு கன்ஃபர்மேஷனோட இருக்கவும் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்கே முத்து வந்து இங்கே அருண் வந்து ஸோ கோவப்படுற மாதிரி இங்கே பேசவும் செய்கிறாங்க. நீங்கள் முத்து சார் இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்களுக்கு என்னோடய புக்கு இருக்கா லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறீங்க, எல்லாம் தான் பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது சொல்லி சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே அருண்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கவும் செய்கிறாங்க. இங்கே முத்து வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குல்ல போகலாம்ல சொல்லவும் செய்கிறாங்க. போகலாம் சொல்லி இங்கே ஒரு வார்த்தை இங்கே யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. அது முத்து வாங்கிக்கவும் செய்கிறாங்க. முத்துக்கு சரியான கோவம் வரவும் செய்யுது. இங்கே ஸோ முத்து இவ்வளோ நேரம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணது இங்கே இந்த அருணை அந்த வாக்கை சொன்ன உடனே இங்கே ஒரு கோவம் வரவும் செய்து இங்கே அருணா சட்டையை பிடிக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே கரெக்டாக சீதா ஸோ இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே முத்து வந்து இங்கே சட்டையை பிடிச்சி இப்படி எதாச்சும் அப்படி திரும்பி பார்க்கும்போது சீதா வந்து இங்கே முத்துவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இங்கே முத்து பார்த்தோன்னே ஸோ கையை விடவும் செய்கிறாங்க. இங்கே சீதா வந்து திருப்பி இங்கே கோவப்பட்டுட்டு திரும்பி பார்க்காம ஸோ அப்படி போகவும் செய்கிறாங்க. இங்கே முத்துந்து அருண் நீ எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியல, நான் பாட்டு சும்மா இருக்கேன், அதை விட்டுட்டு நீ பாட்டுன்னு தேவையில்லாமல் என்கிட்ட வாண்டடாக வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு மூத்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே அருண் பப்ளிக் பிளேஸில் என் சட்டை மேலே கை வைப்பேன், அது யூனிஃபார்ம் மேலே இல்லை, எப்படி நீ வீட்டுக்கு போகிறேன் பார்க்கலாம்னு சொல்லிக்கிது. அருண் இங்கே ரொம்ப கோவமாக பேசவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி நடக்க போகுது சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோ. நன்றி, வணக்கம்.